பணிவான வணக்கம். இன்றைக்கி வந்து என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்தோட பாடல்கள் வெளியீட்டு விழா. ரொம்ப மகிழ்வாகவும் நெகிழ்வாகவும் இருக்கிற ஒரு தருணம் இது. ஏன்னா என் படத்தில் கதையே இல்லை அப்படின்னு சொல்லி கூட வேறு ஏதோ இருக்கும் அப்படின்னு நம்பி வந்த ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பயங்கர ட்ரீட் வந்து என்னுடைய படத்தோட ட்ரைலரும் சாங்குமாக இருந்திருக்கு. அது ரெண்டுமே கொடுத்த சந்தோஷத்தில் என்னுடைய படம் ரொம்ப நல்லா வரும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது. அடுத்த மாதம் இந்த விருந்தை நீங்கள் ரசிக்கலாம். கலக்கல் சினிமா நண்பர்களுக்கு தம்பிராமையார் வணக்கம். ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் வேறு யார் இல்லைங்க, ஆர் பார்த்திபன் சார் தான். அவர் சில வருட இடைவெளிக்கு பிறகு இப்போது இருக்க அந்த ட்ரெண்டுக்கு ஏற்றது மாதிரி ஒரு படைப்பை கொடுத்து வெற்றி பெற்று தீர வேண்டும் என்ற வெறியோடு இந்த படத்தை கையாண்டிருக்காரு. அதில் ஒரு 5-6 புதுமுகங்கள், அவர்களோடு நான் மட்டும். ஃபுல் லெங்த் ரோல் வந்த பிறகு ஆடியன்ஸுக்கு எந்த வகையிலையும் ஒரு நெளிவை ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அவர் மீது விசுவாசம் கொண்ட தமிழக முன்னோடிகள் பிரபலங்களையும் உள்ள அங்கங்கே கெஸ்ட் ரோலாக வச்சு ஒரு அற்புதமான கமர்ஷியல் பேக்காக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இதை நான் டப்பிங் பேசுகிற பொழுது எனது இந்த 70 வயது கதாபாத்திரத்தை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு புரிஞ்சேன். நான் எந்த அளவுக்கு அவர் ரசித்து வேலை வாங்கியிருக்கிறாருன்னு என்னால் புரிஞ்சுக்கல முடிந்தது. நடிக்க தெரிந்த இயக்குனர், இயக்க தெரிந்த நடிகர் அது அவர். ஸோ அவர் படத்தில் எனக்கு ஒரு ஃபுல் லெங்த் ரோல் கொடுத்து என்னை மரியாதையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்கு நன்றி. நிச்சயம் இந்த படம் யாரையும் ஏமாற்றாது என்று நம்புகிறேன். வணக்கம். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் மியூசிக் டைரக்டர் சத்யா. பார்த்திபன் சார் மூவி வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அதுவும் மெயினாக ரீரெக்கார்டிங் பண்ணுறேன். எல்லோரும் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. 5 மியூசிக் டைரக்டர்ஸ் 4 மியூசிக் டைரக்டர் சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு. ஸோ கண்டிப்பாக அவருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டு. இது வரைக்கும் யூஸ்வலான ஒரு 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 ஸ்க்ரீன் ப்ளே இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப எடிட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நானும் நல்லா பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஹலோ வியூவர்ஸ், என் பேர் சாகித்யா. நான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பார்த்திபன் சார் டைரக்ட் பண்ண படத்தில் ஷர்லிங்கிற கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். என் கேரக்டர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரான ரோல். இன்றைக்கி எங்கள் படத்தோட மியூசிக் ரிலீஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எங்களோட மியூசிக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபேவரட் பார்ட் வந்து படத்தோட டைட்டில் ட்ராக் அல்ஃபோன்ஸ் ஜோசப் சார் க்ரியேட் பண்ணது. அதில் மதன் கார்கி சார் பண்ண லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அதில் நிறையா சின்ன நம்ம வளர்ந்த கதைகள் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டில் நான் தமிழ் கற்றுக்கிச்சு, என் பாட்டி எனக்கு அந்த கதையெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் பாட்டு பிடிக்கும், படமும் பிடிக்கும். தேங்க்யூ. ஹாய், என்னோடய நேம் லல்லு. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இந்த படத்தில் மூர்த்தின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற கேரக்டர். எனக்கு இந்த கேரக்டர் வந்து சார் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது என்னோடய ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் வந்து சார் வந்திருந்தாங்க. காசிமேடு காதல் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதில் வந்து அவங்க டாட்டர் பார்த்துட்டு நல்லா பண்ணுறீங்க, கண்டிப்பாக அப்பா கிட்ட ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த கேரக்டர் ரெஃபர் பண்ணாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சுதர்ஷன். நான் பார்த்திபன் சாரோட கதை திரைக்கதை வசனம் இயக்கம்ங்கிற படத்தில் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். பார்த்திபன் சார் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எடிட் வைஸ் ரொம்ப வித்தியாசமாக நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம் படத்தில். தேங்க்ஸ், நன்றி. என் பேர் விஜயராம். இது என் மொதல் படம். இதுக்கு முன்னாடி நான் தியேட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திபன் சார் ஆடிஷன் வச்சு என்னை செலக்ட் பண்ணார். நான் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ஒளிப்பதிவாளர் ராஜரத்னம். பார்த்திபன் சார் படத்தில் நான் கேமராமேன் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து நம்ம ஆல் நியூ ஃபேஸ்ன்றதுனால ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் பண்ணணுன்ற ஒரு இது இருந்துச்சு, கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. அந்த லிமிட்டட் ஒரு நம்பர் ஆஃப் டேஸும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் பண்ண படம் அது. அதில் வந்து நான் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இதெல்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஆனால் ஸ்க்ரீனில் அவங்க என்ன போயிடறாங்களோ அப்போ வந்து நம்ம ரிசல்ட்டை தான் காட்டணும்.
அதுக்கு சேலஞ்சிங்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்.